கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஐ கடந்தது. 90க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். விஷச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மரில் உள்ள 16 பேரின் நிலைமை கவலைக்கிடம். 10 பேருக்கு மூச்சு திணறல் உள்ளதால் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் அறிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று. தம்மை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கிய நிகழ்வு என முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்தார் அமைச்சர் உதயநிதி. குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகைகளை வழங்கி ஆறுதல். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. பிரேமலதா விஜயகாந்த், சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அண்ணாமலை உள்ளிட்டோர் ஆறுதல். விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக இபிஎஸ் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த சசிகலா. ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இதுபோன்ற சம்பவங்களை அரசு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நேரில் ஆறுதல். கள்ளச்சாராய மரணம் தொடர்கதையாகி வருவதாக வேதனை. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாஜக சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அண்ணாமலை பேட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1000 டாஸ்மாக் கடைகளை நாளையே மூடுவதாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுவோருக்கு 261 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவக் குழு கண்காணித்து வருவதாக அமைச்சர் ஏவ வேலு பேட்டி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்றும் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். முதல் நாள் கூட்டத்தொடர் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுக்கும் இரங்கல். விஷச்சாராய சம்பவம் நடந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா ஆய்வு. தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது குறித்து வருவாய்த்துறையினருடன் ஆலோசனை. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்தார் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய். மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார்.